இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாலைசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நம சிவாய. ஆதி கைலாய சிவசூட்சமநூல் திருவடிகள் போற்றி. பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை போற்றி போற்றி. ஐயா, கழிந்த வருடம் வேல் பகிர்தல் முடிந்து வீட்டுக்கு சென்று அலுவல் பணிக்கு போய் கொண்டு இருந்தபோது மழை பெய்கிறது, காற்றடிக்கிறது. ஒரு மரத்தில் இருந்து இலை வந்து இந்த இடத்துல நிற்கிது. கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன். அந்த இலையை எடுத்து பார்த்தா வேல் வடிவமாகவே இருந்தது. ஐயாட்ட வந்து சொன்னேன். அப்போ எனக்கு சபைக்கு வந்த புதிது. வேல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாட்டி வேல் பகிர்தல் டைமில் திருமுருக பெருமான் ஆசி வழங்குகிற நேரத்தில் அதே இடத்துல எனக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. அன்னைக்கும் இருந்தது. இது ஏதோ தெரியலையே அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாளும் இருந்தது. சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் காலையில் குளித்த பிறகு தான் அந்த அழுத்தம் என்னை விட்டு நின்றது. அதையும் ஐயா சாமிகிட்ட சொன்னேன். வேல் புகுந்த நிலை என்று சொன்னாங்க. எல்லாமே சாமி அதுக்கு விளக்கத்தை தர்றதுனால தான் சரி இங்கே வந்து சொல்ல தேவையில்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லலை. அப்புறமா நேற்று இதே சமயம் நான் அலுவல் பணியில் இருக்கிறேன். அப்போ ஒரு 15 வயது பையன் ட்ரீட்மெண்ட்டு, அவனுக்கு வலிப்பு நோய் வரும்போல் இருக்குது. மருத்துவர் வரும் நேரத்தில் அவன் இல்லை இடத்துல. அவனை கூப்பிட்டு நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசினேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவனுடைய தாய் என்னை பார்த்து வராங்க. வந்து நான் எதிர்பாராத ஒரு வேண்டுதலை என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கையால் ஒரு விபூதி எடுத்து என் மகனுக்கு போட்டு விடுங்க அப்படின்றாங்க. எனக்கு அந்த அனுபவம் புதியதாக இருந்தது. அப்போ என்கிட்ட விபூதி எங்கே இருக்குது, உங்கள் பேக்கில் இருக்குல்ல, எடுத்து போடுங்க அப்படின்றாங்க. எனக்கே என் பேக்கில் வச்சதும் மறந்து போச்சு. எனக்கு ஒரு மாதிரி பிரமைக்குள்ளால் போனேன். எனக்கு விபூதி இருக்குது, எனக்கு தெரியலை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு தெரியலை. நான் அகத்தியர் நாமமும் வாலைசித்தர் நாமத்தையும் சொல்லி விபூதியை பாக்கெட்டை கையில் கொடுத்து அகத்தியர் பிரபஞ்சராஜ்யம் அட்ரஸையும் கையில் கொடுத்து இந்த யூடியூப்பில் போய் பாருங்கள், சபைக்கு வாங்க அப்படின்ட்டு இந்த விபூதி வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்த விபூதி, அவனுக்கு டெய்லி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தேன். அப்போது எனக்கு கொடுக்கலாமாங்கிற எனக்கு என்ன அறியாமல் நான் யார் எனக்கு தெரியலை, சாமி இருக்காங்க அகத்தியர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் கொடுத்துட்டேன். அதுதான் எனக்கு நான் எப்படி எந்த இதை நோக்கி பயணப்படுறோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை, எதை நோக்கி பயணப்படுறோன்னு தெரியலை. அதை தான் உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். ஓம் அகதீஷாய நமக. உயர் பகிர்வு நிலையாக நடந்தேறிய விழாதனில் ஓர் அழுத்தம் உனக்குள் உன்னுடைய சரீரத்திற்குள் ஏற்பட்டது என்று உரைத்தாய் அல்லவா? அவ் அழுத்தம் என்பது ஆதி இறை சூட்சம நூலானது வேலாக வடிவம் பெற்று அழுத்திய அழுத்தம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. எதிர்காலங்கள் பிற்காலங்களில் எவரெவரெல்லாம் நூலினை தனக்குள் இருந்து தாங்கி சித்தனை சுற்றி அமர்ந்து உரையாடப் போகின்றார்களோ எமக்கே தெரியாது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தெரியாதென்றால் ஒரு கூற்றுக்காக தெரியும். அந்நிலையில் இது ஓர் நிலை என்றும் அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. ஏற்றமிகு நிலையாய் கரமதிலிருந்து சிவசபையை நினைந்து, சிவசபையினுடைய ஆற்றலை நினைந்து, சித்தனது ஆற்றல் அகத்தியனது ஆற்றல், பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல், சிவத்தின் ஆற்றல் என்று உணர்ந்து திருநீறு வழங்க எத்தடையும் இல்லை என்று அகத்தியன் யாவருக்கும் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. உயர் சபையை நினைந்து வழங்குகின்ற திருநீர் கொடுப்பது உன் கரம், அக்கரம் சித்தனின் கரமாக மாற்றப்படும் என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை வழங்கப்படுகின்ற நிலை எந்நிலையாக இருக்க வேண்டும், வழங்குகின்ற நிலை எந்நிலையாக இருக்க வேண்டும், வழங்கப்படுகின்ற நிலை எந்நிலையாக இருக்க வேண்டும், வழங்குகின்ற நிலையும் எந்நிலையாக இருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் அந்நிலையை ஆராய்ந்து அதனை வழங்குவதற்கு அகத்தியன் எத்தடையும் இல்லை என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. சபையை உயிர் மூச்சாக உயர்வாக முழு நிலையில் முதல் நிலையில் தன் கதி சபையே என்று நினைந்து வளம் வருவோர்களது கரமதிலிருந்து வழங்குகின்ற திருநீர் நவபாசான நிலை கொண்டே வழங்கப்படும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.
ஓம்